வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காய சட்னி செய்ய போகிறோம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 6 பூண்டு உரித்து வச்சுருக்கேன், தக்காளி ஒரு தக்காளி, பெருசாக இருக்கிறதுனால ஒரு தக்காளி, சின்னதாக இருந்தால் 2, வரமிளகா 4 வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சமாக ஒரு 2 இலை புதினா, கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, இதெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கி அரைக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம், அதில் வெங்காயத்தையும் பூண்டையும் வதக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வாடிடுச்சு. அதில் புதினாவும் கருவேப்பிலை மல்லித்தலை 3 போட்டுடலாம். போட்டு அதையும் வதக்கி, புதினா மல்லித்தலை போடாமல் கூட இருக்கலாம், போட்டால் கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும் சட்னி. அதுக்காக கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இதில் வரமிளகாய் போட்டு வறுக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் எடுத்துடலாம். இப்போது வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, மல்லித்தலை, புதினா, வரமிளகாய், தக்காளி எல்லாத்தையும் வதக்கி எடுத்தாச்சு. இந்த மாதிரி வதக்கின எல்லாத்தையும், வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வரமிளகாய் எல்லாம் வதக்கின எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு போடலாம் தேவையான அளவுக்கு. இப்போ அரைச்சிடலாம். வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திரி அரைச்சாதான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பணியாரம், கோதுமை தோசை இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி நல்லாயிருக்கும், நல்லா காரமாக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.